வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஊழல் பணத்தை பினாமிகள் மூலமாக ஒவ்வொரு தொகுதிகளிலும் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. திமுகவின் மிக முக்கியமான 5 அமைச்சர்களது பெயர் ஏற்கனவே அமலாக்கத்துறை அதிகாரிகளது லிஸ்டில் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தமிழக காவல்துறை அதிகாரிகளுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் 100 பக்கங்கள் கொண்ட கடிதமும் நேரு அவர்களுக்கு எதிராக கொடுக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது 4.5 லட்சம் கோடி வரை மெகா ஊழலை திமுக செய்திருப்பதாக அனைத்து ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதால் வருகின்ற சட்டசபை தேர்தலில் திமுகவின் அமைச்சர்களது பினாமிகளை வீடு புகுந்து கைது நடவடிக்கை மேற்கொள்வதற்குத்தான் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. திமுக வருகின்ற சட்டசபை தேர்தலில் எப்படியாவது வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக மக்களிடம் சொன்ன வாக்குறுதிகளை தற்பொழுது நிறைவேற்றிவிட்டதாக ஆதாரமற்ற தகவல்களையும் தெரிவித்து வருகிறார்கள். வெள்ளை அறிக்கையாக வெளியிட முடியுமா? ஏன் சட்டசபையில் திமுக சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதை சட்டசபையில் எதிர்க்கட்சியினர்கள் முன்னால் தெரிவிக்க முடியுமா? 5 வாக்குறுதிகளை கூட முழுமையாக திமுக அரசு நிறைவேற்றவில்லை. ஆனால் 4.5 லட்சம் கோடி வரை எப்படி முறைகேடு நடந்திருக்கிறது என்ற தகவல்களும் தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாலினுக்கு எதிராக கேள்விகளை முன்வைத்துள்ளார். தற்பொழுது திமுகவின் அமைச்சர்களது பட்டியலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தயார் செய்துவிட்டார்கள். அவர்களது பினாமிகள் சொத்து பட்டியல்கள் நேரடியாக எப்ப வேண்டுமானாலும் சோதனைகளை நடத்தலாம் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியில் இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். இந்த சட்டசபை தேர்தலில் எப்படியாவது வெற்றியடைந்தால்தான் அதிமுகவும் சரி, தமிழக வெற்றி கழகமும் சரி, திமுகவை நேரடியாக மோதுவது சிரமம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த தேர்தலில் திமுக தோல்வியடைந்து விட்டால் அடுத்த 20 ஆண்டுகள் திமுக அரியணையில் பிடிப்பதே கடினம். மக்கள் திமுகவை அடியோடு வெறுத்து விடுவார்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. திமுகவின் அமைச்சர்களது பினாமிகள் கைது நடவடிக்கை மேற்கொண்டால் அவர்களது சொத்துக்களை என்ன செய்யலாம், என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கமெண்டில் கூறுங்கள்.